இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பட்டாசுகள், புத்தாடைகள், பலகாரங்களின் விற்பனை கடைசி நேர விற்பனையாக சூடுபிடித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் பட்டாசு விற்பனை களை கட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, எந்த வகையான பட்டாசுகள் மக்களால் அதிகம் விரும்பி வாங்கப்படுகின்றன? கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை எப்படி இருக்கிறது? நாடு முழுவதும் நாளை தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையை பொறுத்தவரை பட்டாசு என்பது மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஏனென்றால் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிக்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறும். அதற்காக பட்டாசுகள் வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் நெல்லை மாநகர் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசு கடையில் குந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புதிய ரக வகையான பட்டாசுகள் என்பது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புது புது ரகங்களில் புதிய வகையான பட்டாசுகள் கொண்டு வரப்பட்டாலும் இந்த ஆண்டு 30க்கும் மேற்பட்ட பீசா பட்டாசு, சிங்க பட்டாசு, அனுமார் பட்டாசு உள்ளிட்ட வித்தியாசமான குழந்தைகளை கவரும் வகையில் அதிக வகையான பட்டாசுகளும் மற்றும் இரவு நேரங்களில் வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் வகைகள் அதிக அளவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரவு நேரங்களில் வீடுகளில் குடும்பத்தோடு வெடிப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த வகையான பட்டாசுகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் விலை என்பது சற்று அதிகரித்திருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்குவதற்காக ஆர்வமுடன் பட்டாசு கடைகளுக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு கடையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் குழந்தைகளுடன் இந்த பட்டாசுகளை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். மேலும் குழந்தைகளுக்கு தேவையான பட்டாசுகளை தன் பெற்றோர்கள் அவர்கள் நேரில் அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கடையிலுமே எங்கு பார்த்தாலும் பட்டாசு கடைகளில் ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. ஏனென்றால் நாளைய தினம் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இன்றைய இரவு இருந்து இந்த பட்டாசுகள் வெடிப்பதற்காக தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் மிக ஒரு பெரிய முக்கியமான மாவட்டம் விருதுநகருக்கு மிக அருகில் இருக்கிறது. சிவகாசி தான் அந்த குட்டி ஜப்பான் எனக்கூடிய அந்த விருதுநகரிலிருந்து இந்த பகுதிக்கு ஏராளமான பட்டாசுகள் என்பது கொண்டு வரப்படும். சற்று விலை குறைவாக இருந்தாலும் கடந்த ஆண்டு ஒப்பீடுகள் கூடுதலாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள், புதிய புதிய ரகங்களை தேடி தேடி குழந்தைகள் வாங்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பட்டாசு விற்பனை மற்றும் புத்தாடை விற்பனை, இனிப்பு பலகாரங்கள் விற்பனை என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் பொறுத்தவரை இந்த திருநெல்வேலி மாநகரே தீபாவளி கொண்டாட்டத்திற்கு தற்போதிருந்தே களைகட்ட தொடங்கியிருக்கிறது. பேதவள்ளி, நெல்லையில் பட்டாசு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது பட்டாசு விற்பனை அதிகரித்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி. நெல்லையில் இவ்வாறு நிலவரம் இருக்க, கோவையில் பட்டாசு விற்பனை குறைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், கோவையை பொறுத்தமட்டில் பட்டாசு விற்பனை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, என்ன காரணம்? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? வேதவள்ளி, தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் புத்தாடைகள், மற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடந்த 2 வாரத்திற்கு முன்பாகவே களை கட்டி இருந்தாலும் கூட அந்த கடைசி நேர விற்பனை பொறுத்த வரைக்கும் பட்டாசு கடைகளில் தான் கூட்டம் அதிகமாக காணப்படும். கடந்த 1 வார காலமாக பட்டாசு விற்பனை என்பது கோவையில் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் கூட கடந்த 2 நாட்களாக நேற்று இன்றைக்கு பட்டாசு கடைகளில் கூட்டம் மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கோவை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 வார காலமாகவே மழை தொடர்ச்சியாக மாலை நேரங்களில் அதிகமாக காணப்பட்டிருந்தது. வானிலை மையம் கூட ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் கூட இந்த மழை கோவை பகுதிகளில் பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. மாலை நேரங்களில் வணிக வீதிகளில் கூட்ட நெரிசல் குறைந்து காணப்பட்டாலும் கூட காலை நேரத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. இதற்கிடையே இன்று கடைசி நேர விற்பனை பொறுத்த வரைக்கும் பட்டாசு கடைகளில் விற்பனை இன்று ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாக காணப்படக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் இன்று இரவு முதலே பட்டாசு சிறுவர்கள் பட்டாசு வெடிக்க தூங்குவார்கள். மாலை இரவு நேரங்களில் இருந்து அந்த தீபாவளி பண்டிகை என்பது களை கட்டிவிடும். அதற்கு உதாரணமாக முக்கியமான ஒரு பொருளாக பட்டாசு தான் பார்க்கப்படுகிறது. சிறுவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பண்டிகை கால பொருளாக பட்டாசு இருக்கிறது. தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பட்டாசு தான் அதிகமாக விரும்பி வாங்குவார்கள். இந்த ஆண்டு நாம் ஏற்கனவே பட்டாசு குறித்த ஒரு விவரங்களை பதிவு செய்திருந்தோம். அது குழந்தைகளை மையப்படுத்தி அதிக அளவில் பட்டாசு வரத்து இந்த வருடம் இருக்கிறது. குறிப்பாக
சத்தம் அதிகம் இல்லாமல் வண்ணமயமான பட்டாசு விற்பனை என்பது பட்டாசு வகைகள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. இந்த ஆண்டு 500க்கும் மேற்பட்ட வகையான பட்டாசு வகைகள் வந்திருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தற்போது சிந்தாமணி கூட்டுறவு அங்காடியில் இருக்கிறோம். இங்கு மற்ற கடைகள், தனியார் விற்பனை கடைகளை விட அதிக அளவில் மக்கள் வருவதற்கு காரணம் மலிவான விலையில் பட்டாசுகள் விற்பனை செய்வது காரணமாக இருக்கிறது. இங்கு அதிகமாக கூட்டம் வருடத்திற்கு ஒரு முறைதான் கூட்டுறவு அங்காடி மூலமாக பட்டாசு விற்பனை நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை முதலே மக்கள் குடும்பத்தோடு, சிறுவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், குடும்பத்தோடு பட்டாசு வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். விற்பனையாளர் இருக்கிறார், அவருடன் பேசலாம். மேடம் வணக்கம். இந்த வருஷம் பட்டாசு விற்பனை எப்படி இருக்குது? போன வருஷத்தை ஒப்பிடும்போது இந்த வருஷம் பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு? சார், போன வருஷம் எங்களுக்கு பட்டாசு விற்பனை அதிகமாக போயிட்டு இருக்கு. மக்கள் அதிகமாக இங்கே வந்துட்டு இருக்காங்க. போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் ரொம்ப அதிகம். அதுவும் வாங்கிட்டு போனவங்களே திரும்ப எங்கள்கிட்ட இப்போ வாங்குறாங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா வந்துட்டு இருக்கு. நாங்கள் நேரடியாக சிவகாசியில் கொள்முதல் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லா விதமான பட்டாசுகள் வந்துடுது. இங்கே 12 ஷாட்லேருந்து 250 ஷாட் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா விதமான வெடியுமே இருக்கு. ஃப்ளவர் பட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஜங்கு சக்கரத்தில் நிறைய இருக்கு, ஷார்ட்ஸில் நிறைய இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க வெடிக்கிற வெடிலையும் ஏகப்பட்ட நியூ வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் நாங்கள். அதனால மக்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கு. மற்ற பகுதிகளில் பட்டாசு விற்பனை மந்தமாக தான் போகுது. கூட்டுறவு அங்காடி பொறுத்தளவுக்கு அதிக அளவில் போகுது. என்ன காரணம்? சார், நாங்கள் மற்ற இடத்துல வைக்கிற மாதிரி ப்ராஃபிட்ஸ் வைக்கிறது இல்லை. இங்கே மக்களுக்காக செயல்படுற நிறுவனம். அதனால நாங்கள் ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது மக்கள் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு காரணம் இது ஒன்று தான். வெளியில வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதை விட இங்க அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எல்லாமே கிடைச்சிடும். இங்க எல்லா விதமான பட்டாசு வாங்கினாலும் உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் மக்கள் வருகை இங்க அதிகமா இருக்கு. மேலும் நாங்க இங்க ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். குறைந்த கூட்டுறவு அங்காடியை பொறுத்த வரைக்கும் குறைந்த விலையில பட்டாசு விற்பனை இருக்கிறதுனால கடந்த 2 நாட்களாக இன்றைக்கும் தற்போது காலை முதலே கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் சிறப்பு சலுகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. 20,000 ரூபாய்க்கு மேலே பட்டாசு வாங்கும் போது வாங்கக்கூடிய நபர்கள் இந்தியாவில் எங்க அவர்கள் சுற்றுலா சென்றாலும் அவர்களுக்கு ஒரு நாள் தங்கும் விடுதிகளில் தங்கும் வசதி இலவசமாக இவர்கள் அந்த ஒரு சில சிறப்பு சலுகையாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொடுத்திருக்காங்க. இன்று காலை முதலே பட்டாசு விற்பனை கோவையில் ஒரு களை கட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். வேதவழி, கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது ஓரளவுக்கு இந்த ஆண்டும் விற்பனை அதிகரித்திருப்பதாகத்தான் வியாபாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சுதீஷ். நெல்லையிலும் கோவையிலும் இவ்வாறு நிலவரம் இருக்க, சென்னையில் என்ன நிலவரம் என்பது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மழை காரணமாக சற்றே வியாபாரம் குறைந்திருக்கு என்று கோவை செய்தியாளர் தகவல் தெரிவித்திருந்தார். சென்னையிலும் அதுதான் நிலவரமா? பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு? வேதவள்ளி, தித்திக்கும் தீப ஒளி திருநாளுக்கு ஒரு நாட்களே இருக்கும் நிலையில சென்னை தீவுத்திடலை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு பட்டாசு சந்தையாக தீபாவளி சமயங்களில் விளங்குகிறது. சுமார் 15 வருடங்களுக்கும் மேலாக 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைத்து இங்கு சென்னையில பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கான விற்பனை நடைபெறுகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு மக்கள் பலரும் சென்றிருக்கக்கூடிய நிலையில சென்னை உள்ளூர் வாசிகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக நேற்று முன்தினத்தில் இருந்தே இங்கு வருகை தந்திருக்கின்றனர். நீங்கள் குறிப்பிட்டது போல மழை பொழிவு அதிகமாக இருப்பதன் காரணமாக வியாபாரம் மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில அதிக அளவில் குடும்பத்தினர், குழந்தைகள் பட்டாசுகளை வாங்குவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சிவகாசியிலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு மொத்த விலையில் சென்னையில இங்கு விற்கப்படுவதன் காரணமாக, அதாவது சென்னையில பல பகுதிகளில் பட்டாசு கடைகள் போட்டிருந்தாலும் தீவுத்திடலில் விற்கக்கூடிய பட்டாசுகளின் விலை அந்த மற்ற விலைகளை விட கிட்டத்தட்ட 20% அளவிற்கு குறைவாக இருப்பதன் காரணமாக மொத்தமாக பட்டாசுகள் வாங்க வருபவர்கள் தீவுத்திடலை நாடி வருகிறார்கள். நேற்று கூட்டம் குறைவாக இருந்த நிலையில இன்று காலை மழைப்பொழிவு சற்றே குறைந்திருப்பதன் காரணமாக மக்கள் அதிக அளவில் வர தொடங்கி இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நம்ம நேரடியாகவே பட்டாசு வியாபாரிகளிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். இந்த வருடம் தீபாவளி விற்பனை, பட்டாசு விற்பனை எப்படி நடைபெறுது? கம்மியா தான் சார் இருக்கு. கம்மியா இருக்கு. ஜனங்க மழைனால யாரும் வரல. இனிமேதான் மழை விட்ட போதுதான் தெரியும் வியாபாரம் எப்படி இருக்கு. நாளைக்கு பண்டிகை இருக்குது. எவ்வளவு தொகைக்கான பட்டாசுகள் நீங்க கொள்முதல் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு விற்பனை ஆகும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? லட்சக்கணக்கில் போட்டுக்கிறோம். அது ஜனங்க மக்கள் வாங்கினாதான் தெரியும். நாங்க போட்ட பணம் எப்படி எடுக்கிறதுன்னு மக்கள் வந்தாதான் தெரியும். கடந்த வருடம் எப்படி இருந்தது விற்பனை? அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம்? போன வருஷம் நல்லா இருந்தது வியாபாரம். மழை இல்லாத இருந்தது. இந்த வருஷம் மழை இருந்தனால வியாபாரம் கம்மியா இருக்கு. பட்டாசுகள் பொறுத்தவரை என்ன மாதிரியான புது புது பட்டாசுகள்லாம் சந்தைக்கு வந்திருக்கு?
புது புது பட்டாசுலாம் எல்லாமே நல்ல 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 ஐட்டங்கள்லாம் நல்லா வந்தது. பசங்க வந்து சில்ட்ரன்ஸ் நல்லா வெடிக்கிற மாதிரி பட்டாசு இருக்கு, எந்த ஒரு ஆபத்து இல்லாத வெடிக்கலாம். வேதவள்ளி, பசுமை பட்டாசுகள் அதிக அளவில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று ஒரு நாள், அதாவது இன்று இரவு 10 மணி வரை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை நடைபெறும் என்றும், சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் கொள்முதல் செய்திருக்கிற நிலையில வியாபாரம் இதுவரை மந்தமாக இருப்பதாகவும், இனி வியாபாரம் அதிகரித்தால் மட்டுமே நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண, அதாவது முதலீடு செய்ததை திரும்பி எடுக்க முடியும் என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். வேதவள்ளி, பல்வேறு இடங்களிலும் பட்டாசு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் மழை காரணமாக ஒரு சில இடங்களில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள். தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.